back to my channel and thank you for choosing to watch this video. இன்னைக்கு நம்மளோட வீடியோல என்னோட சீக்ரெட் இன்கிரீடியன்ட் தான் நம்ம பார்க்க போறோம். அது என்னன்னு சொன்னாக்கா கரம் மசாலா. நான் எப்படி என்னோட கரம் மசாலாவை ரெடி பண்றேன் அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல வந்துட்டு நம்ம நிறைய இன்கிரீடியன்ஸ் சேர்த்து தான் நம்ம கரம் மசாலாவை அரைக்க போறோம். நார்மலி நிறைய பேர் ஒரு சில வீட்டுல அரைக்க முடியாதவங்க வந்துட்டு கடையில வாங்கிடுவாங்க. ஒரே ஒரு வாட்டி இந்த கரம் மசாலாவை அரைச்சு பாருங்க. மறுபடியும் தீர்ந்துருச்சுன்னா மறுபடியும் நீங்க அரைச்சிட்டே இருப்பீங்க. ஏன் அப்படின்னாக்கா இதுல நான்வெஜ்ல போட்டாலும் செம்ம ஹிட்டு, ரொம்ப டெலிஷியஸா இருக்கும். நீங்க என்ன டிஷ் வேணும்னாலும் பண்ணணும்னா ரொம்ப சூப்பர்பா இருக்கும். இல்ல நீங்க நம்ம வெஜிடேரியன் தான் நாங்க பண்ணுவோம் அப்படின்னு இந்த கூட்டு, இந்த கிரேவி, இந்த மஷ்ரூம் கிரேவி, பன்னீர் கிரேவி, என்ன கிரேவி வேணும்னாலும் நீங்க பண்ணுங்க. இது ஒரே ஒரு ஸ்பூன் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா அவ்வளோ யம்மியா இருக்கும், அவ்வளோ டெலிஷியஸா இருக்கும். அந்த டிஷ்ஷே நல்ல கலர் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அது ரொம்பவே கலர்ஃபுல்லா இருக்கும் நீங்க பண்ற ஒரு டிஷ்ஷுமே. நான் நார்மலா இது எல்லாத்துக்குமே நான் ஆட் பண்ணிக்குவேன். ரசம், சாம்பார், இந்த மோர் குழம்பு தவிர பொரியல் பண்ணாலும் போடுவேன். அதுக்கப்புறமா இந்த சொரக்கால பண்ற கூட்டு, அது மாதிரி சொரக்கால நீங்க பண்ணும் போதும் இந்த கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணீங்கன்னா அது ஒரு மாதிரி நல்ல நான்வெஜ் மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறமா இந்த முருங்கைக்கீரை பறிச்சு நான் ஒரு தால் மாதிரியா பண்ணுவேன். அதுக்கும் இது போட்டாக்கா இன்னுமே சூப்பரா இருக்கும். நான்வெஜ் சாப்பிட்ட மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும், ரொம்ப டெலிஷியஸா இருக்கும். ஒரு வாட்டி இந்த கரம் மசாலாவை அரைச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுவீங்க நல்லா இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனல்ல பாக்குறீங்க நிறைய பேரு, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. டே பை டே நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்காங்க. தேங்க்யூ எல்லாருக்குமே. ஏதாவது இம்ப்ரூவைஸ் பண்ணணும்னாலும் நீங்க நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. ஐம் ஹாப்பி டு டேக் இட். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா என்னோட ரிக்வெஸ்ட், தயவு செஞ்சு சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை ஒரு கிளிக் பண்ணிட்டு நோட்டிபிகேஷனையும் ஒரு கிளிக் பண்ணிட்டு நீங்க நம்ம வீடியோக்குள்ள வாங்க. நம்ம சேனல்ல பாருங்க. நம்ம சேனல்ல கொஞ்சம் நீங்க என்கரேஜ் பண்ணீங்கன்னா நம்ம நிறைய வீடியோஸ் போடலாம். ஸோ வாங்க நம்ம கரம் மசாலா எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். அண்ட் இந்த கரம் மசாலால நான் வந்துட்டு முக்கியமா கருஞ்சீரகத்தை நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம கருஞ்சீரகம் எல்லாத்துலயுமே நம்ம சேர்த்துக்கணும்ன்றாங்க. நம்ம எதுலலாம் போடுறதுன்னு நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ இந்த கரம் மசாலால நமக்கு ஒன்று கருஞ்சீரகமும் போட்டு சேர்த்துட்டா நம்ம சாப்பிட்ற எல்லா உணவும் கருஞ்சீரகம் போயிடும். ஸோ ரொம்ப நல்லது உடம்புக்கு அப்படின்னு சொன்னாங்க. நல்லது உடம்புக்கு அப்படின்னு சொல்லிட்ட பிறகு அது சேர்த்துக்கிறதுல நம்மளுக்கு தப்பே இல்லை. கருஞ்சீரகம் சாப்பிட்றதுனால கேன்சர் செல்ஸ் கூட அது ஃபைட் பண்ணும். இனிஷியலாவே அந்த கேன்சர் செல்ஸை வந்துட்டு அது அழிச்சிடும் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ வாங்க எப்படி நம்ம கரம் மசாலாவை அரைக்கிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஆல்ரெடி வந்துட்டு அந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி நான் எடுத்து வச்சிட்டேன். ஜஸ்ட் நான் உங்களுக்கு காட்டிட்டு அதை நம்ம கிரைண்ட் பண்ணிடலாம். நான் இந்த பேக்கெட்ல தான் நான் வந்துட்டு கரம் மசாலா அரைக்கிறதுக்கு எல்லா இன்கிரீடியன்ஸும் எடுத்துக்கினேன். இந்த பேக்கெட் இந்த குவான்டிட்டியில வந்துட்டு இது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிராம் என்னன்னு 10 கிராம்ஸ் வந்துட்டு ஒரு பேக்கெட். ஸோ வந்து நான் பட்டை வந்து 30 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். 3 பேக்கெட்ஸ் பட்டை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா பெருசா இருக்கு. இந்த மாதிரி நல்லா சுருண்டு பட்டை இல்லை, இந்த மாதிரி பட்டை தான். ஸோ இது அதுக்கப்புறம் இந்த 10 கிராம்ஸ்ல வந்துட்டு ஏலக்காய் ஒரு 20 கிராம்ஸ், அதுக்கப்புறமா மிளகு வந்துட்டு ஒரு 20 கிராம்ஸ், சீரகம் 20 கிராம்ஸ், சோம்பு 20 கிராம்ஸ், அதுக்கப்புறம் கல்பாசி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதுதான் இந்த மாதிரி தான் இருக்கும் கல்பாசி. இது வந்துட்டு ஒரு 20 கிராம்ஸ், அதுக்கப்புறமா வந்துட்டு மராட்டி முறுக்கு ஒரு 20 கிராம்ஸ், ஸ்டார் ஒரு 20 கிராம்ஸ், ஏலக்காய் ஒரு 20 கிராம்ஸ், லவங்கம் ஒரு 20 கிராம்ஸ், அதுக்கப்புறமா வந்துட்டு இதெல்லாம் இவ்வளவுதான். நான் எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுட்டேன்னு சொன்னேன் இல்லைங்களா. நான் இது எல்லாத்தையுமே உங்களுக்கு காட்டுறேன் எதெல்லாம் சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நம்மளுக்கு இது ஒரு 30 கிராம்ஸ் பேலீஃப் பிரியாணி இலை ஒரு 30 கிராம்ஸ். இது எல்லாத்தையுமே எடுத்து நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சிட்டோம். நல்லா அது ஆறிட்ட பிறகு இதை வந்துட்டு அரைச்சிடலாம். ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன். இது ஒரு தட்டில் இருக்கு. அதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் போட்டு நான் வச்சிருக்கேன். நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஏலக்காயிலேருந்து எல்லாமே இருக்கு, எல்லா இதுவும் போட்டு வச்சிருக்கேன். ஸோ சீரகம், சோம்பு, கசகசா பார்த்துக்கோங்க. கசகசாவும் ஒரு 20 கிராம்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம அரைச்சிடலாம்.
நம்ம மிக்சர் ஜார்ல போட்டு நம்ம ரொம்ப மெய்யா அரைச்சுக்கணும், நல்ல பவுடரா இருக்கணும். கொஞ்சம் டைம் ஆகும், அதுக்கு நீங்க கொஞ்சம் விட்டு விட்டு அரைச்சுக்கோங்க, ஏன்னா மிஷின் சூடாக கூட சான்சஸ் இருக்கு. ஸோ மொல்லமா அரைச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த வந்து நம்ம இலை போட்டு அரைச்சிடலாம். இலை போட்டு அரைச்சிட்டாக்கா அது மேல மேல மெத்தி நிக்காது. ஸோ இதோட ஸ்டார்ட் பண்ணலாம். இது நெக்ஸ்ட் வந்துட்டு பட்டை தான் கொஞ்சம் கஷ்டம் அரையிறதுக்கு. இது வந்து நம்ம துண்டு துண்டா உடைச்சுக்கலாம். நல்லா உடைச்சிட்டு சின்ன சின்னதா பண்ணிட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 1 by 1 இது ஃபுல்லா நம்ம போட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி மசாலா அரைச்சு வச்சுட்டாலே கரம் மசாலா நம்மளுக்கு 2 to 3 மாசம் வந்துடும். எல்லாம் டெய்லி யூஸ் பண்ணாலுமே நல்லா ஒரு 2 மாசம் கிட்ட இது வந்துடும் நம்மளுக்கு. கருஞ்சீரகமும் போட்டேன்னு சொன்னேன் நானு. இங்க பாருங்க, கருஞ்சீரகமும் இருக்கு, தெரியுதுங்களா உங்களுக்கு? கருஞ்சீரகம். இப்போ வந்துட்டு நம்ம இலை அரைஞ்சிருச்சு, இலை கட்டுவான், இலை அரைஞ்சிருச்சு. நம்ம இந்த டைம்ல வந்துட்டு பட்டை போட்டுக்கலாம். இது எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். நம்மளுக்கு இவ்வளோ கரம் மசாலா வந்திருக்கு. இங்க கலர் பாருங்க, கரம் மசாலாவோட கலர் பாத்தீங்கன்னாவே ஸோ நம்மளுக்கு நல்ல பவுடரா வந்திருக்கு. நீங்க பாத்தீங்கன்னாலே நல்லா தெரியும். இந்த பவுடரை நம்ம நல்லா வறுத்து, இந்த ஸ்பைசஸ் எல்லாமே நல்லா வறுத்து யூஸ் பண்ணதுனால இது வந்துட்டு ரொம்ப ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6 months to 1 year வரைக்கும் நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம், வெளியிலேயே வச்சு. இங்க பாத்தீங்கன்னா நல்ல கலர் வந்துட்டு இந்த மாதிரி இது நேச்சுரலா இருக்கு. இது வந்துட்டு எந்த ஒரு சிக்கன் ஃப்ரையோ பீஃப் மட்டன் ஃப்ரை எந்த ஒரு ஃப்ரைஸ்லயோ போட்டாலுமே ரொம்ப எம்மியா இருக்கும். கலர் நல்லா எடுத்து கொடுக்கும் உங்களுக்கு. நம்மளோட கரம் மசாலா ரெடி ஆயிடுச்சு. அழகா இது ஒரு 2 டப்பா வருங்க. ஸோ நம்ம இது வந்துட்டு ஒரு பிளேட்ல கொஞ்சம் ஆறின பிறகு இது கொஞ்சம் நல்லா ஆறணும். ஆறிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு நல்ல டப்பால இல்லைன்னா நம்ம கண்ணாடி டப்பால அந்த மாதிரி போட்டு வச்சிடலாம். நார்மலா நான் இந்த மாதிரி டப்பாங்கள்ல தான் போட்டு வைப்பேன். ஸோ இது நல்லா ஒரு 2 பாட்டில் வரும். நம்ம யூஸ்வலா வந்துட்டு இந்த கரம் மசாலா, இந்த சிக்கன் பவுடர் ஆச்சி அந்த மாதிரி எல்லாம் நம்ம நிறைய பேர், நானே வந்துட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது நான்வெஜ் பண்ணணும்னா நம்ம ஆச்சி போடணும், சக்திக்கு போகணும் அப்படின்னு. ஆனாக்கா வந்து இது நம்ம அரைச்சு வச்சாக்கா வந்து நம்ம அதெல்லாம் எக்ஸ்ட்ராவா போட தேவையில்லை. இதுவே ரொம்ப சூப்பரா இருக்கும். கைஸ், நம்மளோட கரம் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சுன்னா நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Until then, see you on next video. It's bye from Shali.